அண்ணாமலை, என்ன நடக்குது இந்த வீட்ல? என்னம்மா ஆச்சு? என்ன நடக்குதுன்னு உன் கண்ணுக்கு தெரியவே இல்லையா? நீங்க எதை பத்தி சொல்றீங்கன்னு தெரியலம்மா. அடியே விஜயா, இதோ வரேன். விஜயா? என்னத்த பசங்க யார் கூட பழகுறாங்க, யார் கூட பேசுறாங்கன்னு எதுவுமே கவனிக்க மாட்டியா? அங்க என்ன பார்வை? உங்ககிட்ட போய் சொன்னேன் பாரு. அண்ணாமலை, அவங்கள கூப்பிட்டு போய் பேசிடலாம். சரிம்மா, நான் கூப்பிட்டு விசாரிக்கிறேன். இல்லவே இங்கேயே ஏன் முன்னாடியே பேசு. ஊர்ல இருக்கும்போது நல்லா தானே இருந்தேன். உன் புத்தி ஏன்டா இப்படி போச்சு? ரவி, அடிக்கிற உனக்கு இதெல்லாம் தேவையா? அம்மா ஏதோ உங்ககிட்ட பேசணுமா? அண்ணாமலை, நான் தானே சொல்ல சொன்னேன். நீங்க சொன்னாதான் கேட்பானுங்க, நான் சொன்னா கேட்க மாட்டானுங்க. ஓஹோ, கேட்க மாட்டானுங்களா? அப்போ பயம் இல்ல, அதான் தறிகட்டு திரியறானுங்களா? ஆமா. அந்த பொண்ணு கூட அடுப்படியில உனக்கு என்ன பேச்சு? நீங்க ரெண்டு பேரும் இங்க வாங்க. அண்ணாமலை, எந்திரி எழுந்திரி. நீங்க இங்க உட்காருங்க. ரெண்டு பேரும் ஒழுங்கா இருங்க. இல்லன்னா என் அடி பத்தி தெரியும்ல. தெரியும் பாட்டி. இன்னும் என்னெல்லாம் பார்க்க வேண்டியதோ. விஜயா, மனோஜ் தான் இந்த வீட்ல மூத்த பையன். அவனுக்கு தான் இந்த வீட்ல கல்யாணம் பண்ணணும். அவன் கல்யாணம் தான் முதல்ல நடக்கணும். ஐயோ பாட்டி, கல்யாணமா எனக்கா? அதெல்லாம் வேணாம் பாட்டி. நீ ஏன்டா பயப்படுற? பாத்துக்கங்கடா, கல்யாணம்னால உங்க அண்ணன் பயப்படுறான். எதுக்கு ராடு பண்றதுக்கா? ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கும். யஷுவும் கூட இருப்பான். நீ அவனை பாத்துக்கோ. ஈவினிங் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். என்னது? நீதான் மனோஜ் அவனை பாத்துக்கணும். அவனுக்கு மென்டலி ஒரு கான்பிடன்ஸ், அவனுக்கு எல்லாருமே இருக்காங்கன்ற ஒரு எண்ணம் வரணும். முடியாதுன்னா நான் கூட்டிட்டு போறேன். அப்புறம் சைன் பண்ணணும், அது இதுன்னு என்கிட்ட வரக்கூடாது. இரு நான் பாத்துக்கிறேன். போதுமா? நீ போயிட்டு சீக்கிரம் வந்துரு. யஷு நல்லா கேர் எடுத்து பாத்துக்கோ. ஏதோ நான் விட்டுட்டு போயிட்டேங்கிற வெறுப்ப அவன் மேல காட்டாத. வாடாங்க.